வணக்கம். தலைப்புச் செய்திகள். அனைத்து அரசு பொதுத்துறை தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 20% வரை போனஸ் வழங்கப்படும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மீது காலணி வீச முயன்ற வழக்கறிஞரால் பரபரப்பு. இவை எல்லாம் என்னை பாதிக்காது என நீதிபதி கருத்து. பாஸ்டாக் இல்லாவிட்டால் UPI பயனாளர்களுக்கு சலுகை 1.25 மடங்கு செலுத்தினால் போதும். மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தகவல். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராமதாஸை சந்தித்து நலம் விசாரித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அண்ணாமலையார் கோயில் வளாகத்திற்குள் நிரந்தர கட்டிடம் எதுவும் கட்டக்கூடாது. கோவில் ஆய்வு செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திட்டவட்ட அறிவிப்பு. கரூர் வேலுச்சாமிபுரம் தாவேகா பிரச்சார கூட்டம் நடைபெற்ற இடத்தில் சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் அஸ்ரா கார்க் ஆய்வு. வள்ளலாரை தினமும் வணங்க வேண்டும் என்பதற்காகவே வள்ளலார் சிலையை ராஜ்பவனில் அமைத்தேன். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் RN ரவி பேச்சு. சாலையோர கடையில் உணவருந்திய ரஜினிகாந்த். சமூக வலைதளத்தில் புகைப்படம் வைரல். மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து அவதூறு கருத்து. ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு தடை விதிக்க ஐகோர்ட் மறுப்பு. ஊழல்களுக்கு தடையாக இருப்பதால் கவர்னர் RN ரவியை திமுக எதிரியாக பார்க்கிறது. கோவை மேட்டுப்பாளையத்தில் மத்திய மந்திரி எல். முருகன் பேட்டி. சமூக வலைதளங்களில் யாரையும் விட்டு வைக்காமல் விமர்சனம் செய்கின்றனர். நீதிபதி செந்தில்குமார் குற்றச்சாட்டு. மீண்டும் அமைச்சராக விரும்பினால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.